வணக்கம் நண்பர்களே. வியாழக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, ஒரு 73 பாயிண்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஹோலி பண்டிகை. அதனால பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு மார்க்கெட் லீவு. மத்த குளோபல் மார்க்கெட் எல்லாமே ரன்னிங்கில தான் இருந்தது. நம்ம இந்தியா மார்க்கெட் மட்டும் லீவ்ல இருந்தது. ஸோ, வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் சைடில தான் க்ளோஸ் ஆயிருக்கு. எல்லா இண்டிசஸுமே பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் சைடில தான் போயிருக்கு. எஃப்ஐ டேட்டா பார்த்தா கூட நெகட்டிவ்ல தான் போயிருக்கு. எஃப்ஐ பாருங்க அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 792 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா ஒரு 1723 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. டிஐ கான்ட்ரிபியூஷன் பண்ணியுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் நெகட்டிவ் சைடில் தான் போயிருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ டிஏயோட இன்ஃப்ளோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ரொம்ப குறையில ஒரு ஸ்டேபிளாக இருக்குது. பிஃபோராக பார்த்தீங்கன்னா 4000 5000 கோடின்னு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1700 2000 பிலோ இப்படிங்கிற ரேஞ்சில் தான் போயிட்டு. அது காரணம் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். என்னென்னா இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் நம்மள மாதிரி ஒரு ரீட்டைல் ஆளுங்க போகிறது வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. எஸ்ஐபி போகிறது வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மந்தில் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா க்ரோ அண்டு ஜீரோதா 2 பேருமே போத்தார் இப்போ வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன காரணம்னா நம்மளோட ஷேர் மார்க்கெட் இறங்குறது தான் காரணம். ஏன்னா இப்போது ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு கேம்லிங்கு இது வந்து ஒரு சட்டன் இது தான் அப்படின்னு சொல்லி அவங்களாவே திங்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அக்கௌண்ட் ஓப்பனிங் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் நல்லா ஹைப்பில் போயிட்டே இருந்ததுன்னா எல்லாருமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மார்க்கெட் இறங்குதுங்கிறனோடனே எல்லோரும் பார்த்தீங்கன்னா இப்போ அக்கௌண்ட்லாம் கொஞ்சம் பேர் க்ளோஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிளிக் மாதிரி தான். சொல்லப்போனால் ஒரு இது ஏறும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இறக்கம் வரும், திருப்பி பார்த்திங்கன்னா ஒரு ஏறும்போது பார்த்திங்கன்னா ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் அவங்க அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதிகமாக ஏற 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 அதை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. சடனாக இறங்கிடுச்சுன்னா ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பயந்துட்டு வெளில வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிளுக்கு தான் இது. இது வந்து அவங்களோட பயத்தை வந்து நம்ம போக்க வைக்கணும். பட் ஆனால் அது யாரும் அவ்வளோ இது பண்ண முடியாது. ஏன்னா பீப்புளோட மைண்ட் செட் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். மார்க்கெட்டை இறங்குறது எந்த அளவுக்கு இறங்குதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லது. ஏன்னா ஒரு நல்ல ஒரு கம்பெனி ரொம்ப சீப்பர் ப்ரைஸில் கிடைக்கும். அந்த டைமில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு 1 or 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அது வந்து 100% இல்லை 200%க்கு மேலே உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் மோஸ்ட்லி மார்க்கெட் இறங்க இறங்க நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே கிடைக்கும். அதுக்கப்புறம் ஏறும்போது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கூட பண்ண வேணாம். நீங்கள் அப்படியே விட்டுட்டு ஜாலியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏற ஏற உங்களுக்கு நல்லாவே ப்ராஃபிட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 451 பாயிண்ட் நாஸ்டாக் பாசிட்டிவ்லையும், டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா 674 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகிருக்கு. S&P 500 பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுமாரி பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைடு தான் போயிருக்கு. டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 419, FTSE, CSE எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 89 90 பாயிண்ட்டும் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏஷியன் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு பாசிட்டிவ் சைடில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து என்ன இண்டிகேஷன் கொடுக்குதுன்னா நம்மளுக்கு திங்கக்கிழமை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோஸ்ட்லி பாசிட்டிவ் சைடு வரத்துக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி திங்கக்கிழமை அன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்னு டிசைட் பண்ணிக்கலாம். ட்ரெண்ட் வைஸ் பார்க்கும்போதும் நம்ம இது இன்னும் கொஞ்சம் நெகட்டிவ் சைடில் தான் இருக்குது. ஸோ நம்ம எதுவும் கிளியராக சொல்ல முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் போட்டிருக்கு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஃபால் டவுன் தான். கிட்டத்தட்ட ஒரு 22,000 ரேஞ்சில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 19,700 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2000 பாயிண்ட்டு லாஸ்ட்டு ஒரு 3 வாரத்தில் காலி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஃபர்தராக இறங்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இது என்ன காரணம்னா ஒரு அமெரிக்க பிரசிடெண்ட் வந்து ட்ரம்ப் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க மார்க்கெட் வந்து ஒரு எதை ப்ரெடிக்ட் பண்ணி போகிறதுனே தெரியல. கரெக்டாக கீழே இறங்கிட்டே இருக்குது. முக்கியமான சப்போர்ட் லெவல் இந்த 20,500 இருந்தது. அதெல்லாம் உடச்சி கீழே இறங்கிட்டு இருக்கு. அடுத்த சப்போர்ட் இருந்துச்சு இப்போ 20,000 கிட்ட, அதையும் உடச்சிட்டு இப்போ கீழே போயிட்டு இருந்தது. இப்போ சின்னதாக ஒரு ரேலி கொடுத்துருக்கு. பட் ஆனால் இது கீழே சொல்ல முடியாது. திங்கக்கிழமை அன்னைக்கு கூட இறங்கலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்ன ஸ்டேட்மெண்ட் ஆகிருக்குங்கிறது தெரியல. வெயிட் பண்ணுவோம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு நல்லா ஏறிடுச்சு, கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை கிட்ட போயிடுச்சு. யூஎஸ்டியில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு $310 வரைக்கும் வந்துருச்சு சாரி $3000 மேலே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. $3010 வரைக்கும் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையை நோக்கி போயிட்டே இருக்குது. ஸோ கோல்டை ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நீங்கள் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டே இருங்க. ஃபிசிக்கலாகவோ இல்லை டிஜிட்டலாகவோ வாட் எவர் உங்களால் என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ கொஞ்சமாக பை பண்ணிக்கங்க. டிஜிட்டலாக நீங்கள் பை பண்ணணும்னா இடிஎஃப்பில் பை பண்ணிக்கங்க. அதே நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்கணும்னா நீங்கள் கடையில் ஷோரூமில் தான் போய் வாங்கணும். அட்லீஸ்ட் உங்களால் முடிஞ்சது 1 கிராமோ 2 கிராமோ வாட் எவர் இஸ் பாசிபிள் நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதே அளவுக்கு ஈக்குவலாக சில்வரும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். சில்வரும் நல்லா க்ரோத் ஆக ஆரம்பிக்குது. பட் ஆனால் கம்பேரிட்டிவ்லி கோல்டுக்கு ஈக்குவல் கிடையாது. பட் ஒரு கோல்டு இல்லைன்னாலும் சில்வர் இருக்கே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் நீங்கள் அதையும் கொஞ்சம் பை பண்ணி வச்சுக்கலாம். அந்த இதுக்காக சொல்கிறேன். அடுத்து இந்துஸ்தான் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து அவங்களோட மியூச்சுவல் ஃபண்டில் ஹோல்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பிஃபோராக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4.75 ரேஞ்சில் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5% எபோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்துஸ்தான் பேங்க் ஷேர்ஸையும் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கிறதா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்துஸ்தான் பேங்க் இது ஒரு பாசிட்டிவ் நியூஸு. பட் இப்போதைக்கு இது கன்சிடர் பண்ணுறதா பண்ணலாம். டிபெண்ட்ஸ் ஆன் யூ, உங்களோட ஒப்பீனியன் தான். என்னென்னா அது இன்னும் ஃபர்தராக இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். லாங் டேர்முக்கு அது ஒர்த்தபுளான ஸ்டாக்காக இருக்கும். அதுமாரி பார்த்தீங்கன்னா வருண் பியூரேஜஸ் பார்த்தீங்கன்னா இறங்கிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு இப்போ 460 470 ரேஞ்சில் இருக்குது. அந்த ஷேரும் நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா தான் பண்ணலாம். ஏன்னா அதுவும் லாங் டேர்முக்கு ஒர்த்தபுளான ஸ்டாக்காக இருக்கும். அது டிவிடெண்ட் ஆனால் கிடையாது, அந்தளவுக்கு டிவிடெண்ட் கிடையாது. ஒரு 0.02 சம்திங் % தான் கொடுக்குறாங்க, டிவிடெண்ட் கிடையாது. பட் ஆனால் லாங் டேர்முக்கு அது கொஞ்சம் ஒர்த்தபுளான ஸ்டாக்காக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ஹெச்பிசி வந்து வர மார்ச் 19 அன்றைக்கி போர்ட் மீட்டிங் வைக்க போகிறாங்க. இந்த வரப்போகிற ஃபினான்ஷியல் இயர் 2025-26 வந்து போரிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பிளான்ட் எக்ஸ்பென்ஷன் அப்புறம் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக போரிங் வாங்கலாம், அதாவது கடன் வாங்குறதுக்காக அவங்க மீட்டிங் வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து டாடா ஸ்டீலில் ஒரு சின்ன ஒரு அப்டேட்டு. ராஜீவ் குமாருங்கிறவர் வந்து அவர் வந்து ஆப்ரேஷன் இதில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கார். அவர் வந்து பொசிஷன் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. இது எப்போலேருந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 12 எஃபெக்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன அப்டேட்டு. இன்னைக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.